ஹாய் ஹலோ கேனீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேலண்டைன் ஸ்பெஷல். ஸோ ஃபெப் 7லேருந்து நான் ஆரம்பித்து ஃபெப் 14 வரைக்கும் நான் ஒன் ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ February 7 நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ஜங்குக்காக்கு தான். தென் இந்த டைட்டில் வந்து நான் சூஸ் பண்ணல, நீங்கள் ஆசைப்பட்டபடி தான். ஸோ அதுலேருந்து நான் சூஸ் பண்ணது தான். The title is My Perfect Husband. ஸோ இந்த டைட்டில் எனக்கு தெரிஞ்ச சூட்டபிளாக இருக்கிறது ஜங்குக்கா. ஸோ அவருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, தென் ஹாப்பி வேலண்டைன். இன்றைக்கி என்ன டே? இன்றைக்கி தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி ரோஸ் டே. ஸோ ஹாப்பி ரோஸ் டே அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜங்குக். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு இது வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்து ஏறக்குறைய 2 years இருக்கும், இது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வேலண்டைன் ஸ்பெஷல்னு போட்டிருக்கேன். ஆனால் இந்த 7 daysக்கு ஒன் ஷார்ட்ஸ்லாம் புதுச்சு. ஸோ ஹோப் யூ லைக் டு புதுசுன்னு சொன்னேன், ஹோப் யூ லைக் இட்டுன்னு சொன்னேன். ஸோ புரியாதவங்க அதை தானே சொன்னேன். ஓகேங்களா? தென் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yes, I do. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்டிங் சினாரியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். முதல்ல ஜங்குக் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர். ஸோ அவரோட தோற்றம் எப்படி இருக்குன்னா, ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார், கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பார். ஸ்பெக்ஸ் காயிட்னா இன்னும் ஹேண்ட்ஸமாக இருப்பார். தென் லைட்டாக எப்படி சொல்கிறதுனா, லைக் அடிக்கடி அந்த மூக்கு கிட்டக்க அந்த ஸ்பெக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு நர்வஸாக இருக்கிற மாதிரி, லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்களே, பயந்த மாதிரி கிடையாது, பட் ஆனால் லைட்டாக. ஓகே, நல்லா டக்குன்லாம் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, காலேஜுக்கு ஒரு ப்ரொஃபஸர் எப்படி வரணுமோ அந்த மாதிரி வருவார். பார்க்கவே ரொம்ப டீசெண்டான ப்ரொஃபஸர். ஸோ இதுதான் அவரோட இன்ட்ரடக்ஷன். உங்கள் இன்ட்ரடக்ஷன், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ உங்களுக்கும் அவருக்கும் காலேஜ் வகைப்படி சம்மந்தம் இல்லை, பட் உங்கள் காலேஜும் அப்படியே ஆப்போசிட்டில் வேறு ஒரு காலேஜ் இருக்கும். ஸோ உங்கள் காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜு, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது பாய்ஸ் கோயட் காலேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஒரு காலேஜில் படிக்கிறீங்க. ஜங்குக் ப்ரொஃபஸராக இருக்கிறது வேறு ஒரு காலேஜ், ஆப்போசிட்டில் உள்ள காலேஜ். ஓகேங்களா? நீங்கள் பார்க்க டீசெண்டான ஃபெல்லோ பட் நாட்டி காய். ஸோ எப்படி சொன்னால், லைட்டாக டர்ட்டி மைண்டட். அந்த மைண்டில் பார்த்திங்கன்னா சுத்தம் அப்படியே க்ளீன் பண்ணணும், அவ்வளோ இருக்குது. அந்தளவு எது பேசினாலும் எல்லாத்தையும் குதிர்க்காமவே புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் தான் நீங்கள். உங்களை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எப்படி எந்த நேரத்தில் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி தான். வாங்க இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான். ஓகே, இங்கே ஜங்குக் கிளம்புறத தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே மனுஷன் கரெக்டாக 6:30 மணிக்கு கிளாக்கில் டைம் வச்சுருக்காரு. ஸோ 6:30 மணி ஆகுது, டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. அந்த பழைய கடிகாரம் இருக்கும்ல, ஸோ அதுதான் டம்முன்னு அதை கை வச்சு ஆஃப் பண்ணுறாரு. எழுந்திரிக்கிறாரு. அந்த பெட்டெல்லாம் ஏற்கனவே நீட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நீட்டி நல்லா தட்டி போட்டு அப்படியே அந்த போர்வை எல்லாத்தையும் மடித்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி, அந்த கசங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே பர்ஃபெக்டாக மடித்து வச்சுட்டு அந்த மனுஷன் அப்படியே பாத்ரூமுக்கு போகிறாரு. குளிக்கிறாரு, மேட்டில் நல்லா காலை பண்ணுறாரு. அந்த தண்ணி கால் தடம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போகிறாரு. அவர் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே அடுக்கி அப்படியே இருக்குது போல். அதில் ஓகே இன்றைக்கி மண்டே, ஸோ இன்றைக்கி ஒயிட் தான் போடணும் அப்படி சொல்லி ஒயிட் எடுக்கிறாரு, அப்படியே போடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி பெல்ட், பேண்ட், எவ்ரி திங் போட்டுட்டு அவரோட ஸ்பெக்ஸ் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அதை போட்டுட்டு மூக்கில் வச்சு இப்படி ஒரு தடவை அமுக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையாக அந்த தலை எல்லாத்தையுமே சீவி இப்படியே பர்ஃபெக்டாக ஆகிட்டார். இதானியில் நடுவில் அவர் எப்படி சொல்கிறதுனா, கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா காஃபி கொடுக்கணும். அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் கொடுத்துடணும், ஒரு 5 minutesக்குள்ளே கொடுத்துடணும், இல்லைன்னா அந்த மனுஷன் கண்டுடுவார். அம்மா காஃபி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பேன். இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இப்போ எல்லாமே கிளம்பி முடிச்சுட்டு
கடைன்னு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, இன்றைக்கி வைமா சாப்பாடு, டைம் ஆகுது அப்படியே கிளாக் பார்க்குறாரு. டெய்லி கிளம்புற டைம் தான், கரெக்டாக பஞ்சுவேஷனாக இருக்கார். அவங்க அம்மாவும் சாப்பாடெலாம் போனாங்க. ஓகே பாய்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. பாய்ப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா வாசலில் வந்து வழி அனுப்பணும், இல்லைனா அந்த மனுஷன் காண்டாயிடுவார். ஸோ இவர் வெளில வந்துட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அம்மாவுக்கு ஒரு டாட்டா. சரிடா பாய், பார்த்து போயிட்டு வா. ஓகே பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பைக்கில் அப்படியே வண்டியில் அப்படியே ஏறி போயிட்டுருப்பார். ஸோ இதுதான் அவரை வந்து காலேஜுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிடுவார். இதுக்கு முன்னாடி அவரோட பைக்கெல்லாம் செக் பண்ணிப்பார், ஏதாவது பஞ்சர் ஆகிடுச்சா இல்லையா. பஞ்சுவேஷன் கிங்குன்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக இருக்கணும், அவருக்கு பஞ்சுவேஷன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ காலேஜுக்கெலாம் போயிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவருக்கு எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. காலேஜுக்கெலாம் கரெக்டாக பார்ப்பார். அவரோட டைமில் அவரோட பீரியடில் கரெக்டாக எல்லா பாடத்தையும் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவார். ஸோ முடிச்சிட்டதுக்கப்புறம் அவரோட வேலை, அவர் வேலைன்னா வேலை, மற்ற இதுலேயுமே பெருசாக மூக்க நுழைக்கிறது இல்லை. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. ஸோ அப்படியே அந்த டைம் முடிஞ்சதுன்னா அடுத்த செகண்ட் வேறு எங்கேயுமே போக மாட்டார், டைரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார். சில நேரத்தில் அவங்க அம்மா கால் பண்ணி இதுமாரி அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு கரெக்டாக வீட்டுக்கு ஒரு டைமில் போயிடுவார். வீட்டுக்கு போனதும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைனா மதியானம் என்ன சாப்பாடு செஞ்சாங்களோ அதையே சாப்பிட்ருவார். அப்புறம் குட்டியோண்டு ஒரு பிரேக் மாதிரி, குட்டி தூக்கம் மாதிரி 3/4 மணி நேரம் மட்டும் தூங்குவார். 6 மணிக்கு மேலே அடுத்த நாளுக்கு என்ன தியரி ஏதாவது ரிஹர்சல் பார்க்கணும்ல, ஸோ நம்ம என்ன பாடம் நடத்தணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தடவை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். தென் ஒரு 9 மணிக்கு தூங்குவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுவார். 9 மணிக்குள்ளெல்லாம் தூங்கிடுவார். ஓகே, அதாவது 8 மணிக்கு சாப்பிடுவார். அந்த 1 மணி நேரம் சும்மா ஏதாவது மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுவார், தூங்குவார். இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீன். ஸோ இப்படியே ஒரு 1-2 வீக்ஸ் இருக்கும், அப்படியே போயிருக்கும். இப்போது நீங்கள் தான் ஃப்ரெஷர், இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க காலேஜ், 12th முடிச்சுட்டு காலேஜ் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த கோயட்லாம் பயம், அவங்களுக்கு பெருசாக பசங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்தே இவங்களை வந்து இந்த கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ்லே தான் படிக்க வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இப்போ கூட அந்த மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை கிடையாது. யார் வந்தாலும் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் நீங்கள். அதனால் நீங்கள் வந்து நான் கேர்ள்ஸ் காலேஜுக்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இது போயிருப்பீங்க. அதில் இந்த காலேஜும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த காலேஜுக்கு ஓகே சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அந்த காலேஜுக்கு போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, உங்கள் வீட்டில் பின்னாடி கார்டன் ஃபுல்லாகவே இந்த ரோஸு, அப்படி இல்லைன்னா இந்த மல்லிகைப்பூ அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த ஜாதி மல்லி அந்த மாதிரி நிறைய பூவாக இருக்கும் கார்டன் ஃபுல்லாகவே. நீங்கள் டெய்லியுமே காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகிறச்ச தலையில் வந்து பூ வச்சுட்டு போகிறது வழக்கம். ஒவ்வொரு நாள் என்னென்ன சீசன்ஸ் வருதோ அந்தந்த சீசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பூவை வந்து வச்சுட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு, முதல்ல என்ன ரோஸு, முதல்ல நம்ம ட்ரெஸ் பார்ப்போம். ஓகே, ரெட் ட்ரெஸ் இருக்குது, சரி ரெட் ரோஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ரெட் ரோஸ் இல்லை, எல்லோ ரோஸ் தான் இருக்குது. வேறு 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வழியாக ஒரு குட்டி ரெட் ரோஸ் கிடச்சிருக்கும். வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து ப்ளக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் தலையில் வந்து நீங்கள் ஒரு ஊசி வச்சு, ஊசின்னு சொல்கிற பாருங்கள், ஒரு சைடு ஊசி வச்சு அப்படியே குத்திட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக லாங் ஹேர். ஓகே, அப்படியே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா முடிஞ்சிச்சா, சமைச்சாச்சா, சமைச்சிட்டேன்டி, சாப்பிடு, அம்மா ஊட்டி விடு. உங்களுக்கு எப்பயுமே காலையில் உங்கள் அம்மா கையால் தான் சாப்பிட்ணும். லைட்டாக லேசி, அதை எடுத்து கையை வச்சு வாஷ் பண்ணணும்ல, கடுப்பாகும்ல. அதனால் உங்கள் அம்மாக்கிட்டே அப்படியே ஊட்டிக்கிட்டே போயிருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா ஊட்டி விட்டுட்ருக்காங்க, சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அம்மா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எப்போ தான் இந்த டிவியை பார்த்துட்டே சாப்பிட்றத விட போறியோ தெரியல. சரி பார்த்து போயிட்டு வா. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடு ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, லைக் ஸ்டாப்பிங், பக்கத்து ஸ்டாப்பிங் தான். ஸோ இந்த ஸ்டாப்பிங்கில் நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங்கில் உங்களுக்கு காலேஜ். அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாப்பே இருக்கும், நடந்து போகிற வழியே தான்.
ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே நடந்து போயிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிட்டு உங்கள் காலேஜ் ஸ்டாப்பிங் அந்த காலேஜ்லேயே அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா ரெண்டுமே மெயின் காலேஜ், அப்படியே ஆப்போசிட்டில் கோயெடு, இங்கே வந்து கேர்ள்ஸு. ஸோ அங்கே தான் ஸ்டாப்பிங்கே, அந்த பஸ் ஸ்டாப்பிங்கே இருக்கும், நிறுத்தியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. ஓய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றா. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்டு தான் போல். அவளும் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அவளுமே ஜாயின் பண்ணியிருப்பா. நீங்கள் அப்படியே ஓடி போய் அவளை ஹக் பண்ணுறீங்க. ஸோ இங்கே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்கே அப்படியே ஜங்குகாவை பார்க்கலாம். இங்கே ஜங்குக்கு எப்பயுமே அவரோட பைக்கை அதை வந்து செக் பண்ண வரல. ஸோ இன்றைக்கி காலையில் செக் பண்ணும்போது பைக் வந்து லைட்டாக காற்று இறங்கியிருக்கும். அவர் என்னடா அது காற்று போகுதா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. நல்லா அமுக்கி பார்க்குறாரு. ஆமாம், காற்று போகுது, பஞ்சர் போல். ஐயோ சரி, டைம் ஆகுது, நம்ம இப்போ போனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய கேல்குலேஷன் ஓடிட்டுருக்கு. அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன ஆச்சு பைக்கு? அம்மா நான் அப்படியே சொல்கிறேன், இல்லைன்னா காலேஜுக்கு லேட் ஆகிடும். போடா பார்த்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இவர் கடன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஸ்டாப்பிங் இருக்காது, கொஞ்சம் தள்ளி போய் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நடக்கணும். நடந்து முடிச்சிட்டதுக்கப்புறம் இவர் இப்போ பஸ் ஏறுறாரு. ஸோ பஸ்லாம் ஏறி முடிச்சுட்டு அவரோட காலேஜுக்கே அந்த பஸ் வந்து இறக்கி விட்டுருவாங்க. பஸ்ஸு இறக்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு அந்த காலேஜ் இருக்கும்ல, ஸோ அது ஒட்டி தான் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கும் போல். ஸோ இறங்குறதே அந்த சைடு தான் இறங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நடந்து போகிற மாதிரி. இப்போது அப்படியே இறங்கிட்டு அந்த மனுஷன் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. பார்த்தா ஏதோ ஒரு ரெட் ரோஸ் அப்படியே கீழே விழுந்து அப்படியே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணேன்னு இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கட்டி பிடிச்சிருந்துருப்பாளா? ஸோ நீங்கள் பண்ணும்போது அவள் கட்டி பிடிக்கும் போது உங்கள் தலையை ஆட்டியிருந்துருப்பா. அப்போ வந்து அது நல்லா லூஸாக இருந்திருக்கும், உங்களோட அந்த அந்த பூ இருக்குல்ல, லூஸாக இருந்திருக்கும். இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தியை பார்க்குறா. ஒரு நிமிஷம் இருறி அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட போய் பக்கத்தில் போய் ஒரு 10 ஃபீட் தள்ளி தான் இருப்பா போல். அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா. என்ன நடக்குது, ஐயோ காலேஜுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்படியே நடந்து போகும்போது அதோட அந்த கொஞ்சம் அந்த லெவல் ஆகுதுல, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் போது அப்படியே அதை தடன்னு ஆடி டப்புன்னு கீழே விழுந்துடும் உங்களோட ரோஸ். ஸோ ரோஸ் விழுறத அப்போ தான் ஜங்குக்கோட அந்த பஸ் வந்து வந்திருக்கும். நீங்கள் அவருக்கு முன்னாடி உள்ள பஸ்ஸில் இறங்கி இருந்திருப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி வர பஸ்ஸில் ஜங்குக்கா இறங்கி இருந்திருப்பார். இப்போது நீங்கள் நடந்து போகிறதையும் பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி அந்த ரோஸும் ஒரே கலரில் இருக்கிறதால எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அந்த ரோஸ் எடுக்கிறாரு. உங்களுக்கு காதில் விழலை, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாரு. நிறைய பேர் திரும்புகிறாங்க. ஆஹா இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை வந்து பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் அவரை பார்த்தாங்களோ. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து உங்களோட ஷோல்டரை அப்படியே தட்டி எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறா. அப்படிங்கிறீங்க. பின்னாடி ஒரு பையன் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. அப்படியே திரும்பும் போது உங்களோட அந்த ஹேர் டக்குன்னு முன்னாடி வரும், உங்களோட லாங் ஹேர், அப்படியே உங்கள் ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மனுஷன் உங்களே பார்க்குறாரு. எஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே தான் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட் சைட்லேயே அப்படியே ஃபாலோ ஆன மாதிரி. அவர் ரோஸ் உங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை நீட்டிட்டு அப்படியே சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பின்னாடி உள்ள தலையில் அப்படியே வச்சு பார்க்குறீங்க கையை. ஆமாம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடன்னு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து அப்படியே வாங்குறீங்க. லைட்டாக உங்கள் சுண்டு விரல் அவரோட மோதிர விரல் லைட்டாக பட்டிருந்துருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அது கையிலேருந்து வாங்கின அந்த ரோஸை அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டே அப்படியே அதை திருப்பி உங்கள் தலையில் வைக்கிறீங்க. இங்கே அப்படியே இங்கே ஜங்குக்கா பார்த்துட்ருக்காரு. இந்த சீன் நான் ஏன் இங்கே வச்சேன்னா, ரோஸ் டே இல்லை, ஸோ ப்ரொப்போசல் இருந்தால் இந்த ரோஸ் சம்மந்தப்பட்டது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீன் வச்சுருந்தேன். ஸோ பேக் டு தி ஸ்டோரி. ஓகே, இப்போது
அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்குது. ஆ பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு அப்படியே உங்கள் காலேஜ்குள்ளே போகிறீங்க. இங்கே ஜங்குக்கு ஆன்னு நிற்கிறேன். சார் என்ன சார் எங்கே நிற்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்கு பார்க்குறாரு. நம்மளுக்கு டைம் ஆகுது சார். ஏதோ ஒரு ஜூனியர் பையன் போல். ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக க்ராஸ் பண்ணிட்டு அவரோட காலேஜுக்கு போகும்போது அந்த கதவுக்கிட்ட போயிட்டு அப்படியே உங்கள் காலேஜை பார்த்து திரும்ப ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தென் அவரோட கிளாஸ்க்கு போகிறாரு. நல்ல வேலை டைமுக்குள்ளே வந்துட்டாரு போல். ஸோ கிளாஸ்லாம் எடுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. லைக் ஒரு 2-3 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து உங்கள் அம்மாவுக்கு யாரோ பேசுகிறாங்க, யார்கிட்டையோ பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அம்மா என்னம்மா யார்கிட்ட பேசுகிறீங்க? யாருக்கோ கல்யாணமா என்ன? யாருக்கு? சரி ஓகே சரி நான் சொல்கிறேன். ஆமாண்டி கல்யாணம் தான். யாருக்கு? நம்ம யாருக்கா இருக்கும் இந்த வயசில்? கல்யாணம் ஆகிற வயசில் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. வேறு யாருக்கும் இல்லை, உனக்கு தான். எனக்கா? ஏம்மா இப்போ தாம்மா நான் 12வது படிச்சுட்டு காலேஜே இப்போ தாம்மா ஜாயின் பண்ணுறேன். ஒரு வருஷம் கூட நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அது கூட கல்யாணம் போடலைங்கான்னு சொல்லிட்டு செஞ்சு விளாடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நவந்து போகிறீங்க. சரி இருக்கட்டும். மாப்பிள்ளை வருவார். அவர் எங்கேயோ பார்த்தாரு போல். மாப்பிள்ளையா? ஃபிக்ஸே பண்ணிட்டியா? பாருமா, எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. பார்க்காம நோ சொல்லாத சரியா? பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு எஸ் சொல்ல விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு வேறு ஏதாவது பேசுகிறியா? சரி விடு, நான் பேசவே இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா வாய மூடிட்டாங்க. சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? பார், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் ஒருத்தவங்கள பார்க்காம ரிஜெக்ட் பண்ணுறது தப்பு தானே? சரி உனக்காக ஓகே சொல்கிறேன். பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூ டீச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு கிள்ளி முத்தா தராங்க. பரவாயில்ல ஐஸ் வச்சது. இந்த பாருமா, நீ சொன்ன மாதிரி தான். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் எஸ் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நீ என் மேலே கோவிச்சிக்கக்கூடாது சொல்லிட்டா அம்மா. சரி சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இங்கே உங்கள் அம்மா எல்லார்ட்டையுமே, அதாவது உங்கள் ஃபேமிலி ஒருத்தவங்க உங்கள்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சண்டே வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்குமே சொல்கிறாங்க, இதுதான் உங்கள் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பார்க்குற படலம் அதெல்லாம் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ப்ளஸ் நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பயந்துக்கிட்டே இருக்கீங்க, என்னடா இது பிடிச்சிருமோ, இந்த வயசில் கல்யாணமா, ஐயோ எனக்கு இப்போ தானே 18 ஆகுது, அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஆமாம், பொண்ணு பார்க்குறதெல்லாம் என்ன பெரிய விஷயமோ? எவ்வளவோ ப்ராசஸ் இருக்குது. பொண்ணு பார்க்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும், ஃபேமிலிஸ்லாம் அக்செப்ட் பண்ணணும், எவ்வளவோ இருக்குது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. ஸோ தட் சண்டே கேம். உங்கள் அம்மா உங்களுக்கு அழகாக புடவைலாம் கட்டி விட்ரு. என்னம்மா இந்த காலத்தில் புடவை, ஐயோ பாருமா, புடவை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீ எவ்வளோ நேரம் கட்டிகிட்டு இருக்க போகிற? அவங்க போன அடுத்த செகண்டே புடவை தூக்கி விட்டு எறிஞ்சிடும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்த்து முறைக்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்படியே புடவைலாம் கட்டி விட்டுருப்பாங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க போல் நகைலாம். அதை எடுத்து உங்களுக்கு அப்படியே போட்டுலாம் விட்டுட்டு, பார்க்க தேவதை மாதிரி இருக்கு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுமா, இவ ஒருத்தி பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பாங்க. ஸோ ஒரு 1/2 hour கழித்து அப்படியே மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே முன்னாடியே வந்திருப்பாங்க. அந்த அந்த பெரியவங்கள பேசுகிறதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு வழியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்றாங்க. ஒரு மாதிரியாக இருக்குது, வாடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. உங்கள் கையில் வந்து அந்த டீ ட்ரே எடுத்து கொடுத்துட்டு, போய் கொடுத்துட்டு வா
அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு 7 பேர்கிட்ட இருக்காங்க போல். உங்கள் கையில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு டம்ளர் இருக்கும் டீ. அப்படியே பொறுமையாக எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரீங்க. அப்படியே டக்குன்னு கீழே குனிறீங்க. அதுதான் மாப்பிள்ளை, பார்த்துக்கோ. நீங்கள் டக்குன்னு ஒரு நிமிஷம் டீ லைட்டாக அப்படி கீழே குனிஞ்சிட்டு டீ மொழி மட்டும் அப்படியே லைட்டாக மேலே போகுது. பார்த்தா பாதி வரைக்கும் தான் போயிருக்கும், பாதி பார்க்கல. லைக் அவரோட நெக்கு வரைக்கும் தான் பார்த்துருந்துருப்பீங்க. பார்க்கலையே. அடுத்ததுக்கு நீங்கள் டீக்கு ட்ராவல் ஆகி போயிட்டீங்க. ஆனால் அவரே உங்களை பார்த்துருந்துருப்பார் போல். 10 பேருக்குமே கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க பொண்ணு எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் கையிலேருந்து உள்ள ட்ரேயை வாங்கிட்டு அப்படியே சைடில் ஒரு தூண் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஊருக்கனால யாரா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. மாப்பிள்ளை ஒயிட் கலர் ஷர்ட்டில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ உங்களுக்கு ஹிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒயிட் ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஸ்கேன் பண்ணி அப்படியே பொறுமையாக அப்போ பார்க்குறீங்க. அப்படிங்கிற மாதிரி ஷாக்கு. ஏன்னா இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குகா தான். அவர் அப்படியே பார்த்து உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்காகி வேடிக்கை பார்க்குறீங்க. அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஏதோ கீ கொடுக்குறாரு. இந்த காலத்தில் பசங்கள்லாம் நம்மள மாதிரியா மேடையில் பொண்ணை பார்க்குறது மாப்பிள்ளையை பார்க்குறதுன்னு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசினா தப்பு இல்லைல்ல? தாராளம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அடிப்பாவி, என்ன ஏதாவது கன்சல்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. இப்போ நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஜங்குக்கு. ஆக்சுவலாக இப்போது அப்படியே பொறுமையாக அவர் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு மூலையில் நின்றுட்டுருக்கீங்க, ஜங்குக்காவுமே நின்றுட்டுருக்காரு. உட்காருங்க அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கீழே தான் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்கவே இல்லை. இந்த சாரியில் பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் அப்படியே வாயடிச்சு போய் பார்க்குறீங்க. டக்குன்னு எல்லாருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்ல மாட்டாங்களா இதெல்லாம்? உங்களுக்கு அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மாதிரி ஷாக்காகி பார்க்குறீங்க. அப்போது இவர் யார், ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் அம்மா ஓகே சொல்கிறாங்க, படித்து வேலையில் உள்ள பையனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய திங்கிங். அப்போ அந்த பையன் ரோஸ் கொடுத்தது மட்டும் தான் தெரியும், ஃபர்தராக வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க போல். அவர் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காலேஜ் இருக்கும்ல, ஸோ அந்த காலேஜோட நேம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ப்ரொஃபஸரா அப்படின்னு நீங்கள் மொரட்டு ஷாக்கு. ஆமாம், மேக்ஸ் ப்ரொஃபஸர். மேக்ஸா அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஷாக் ஆகுறீங்க. தென் எனக்கு மாத சேல்ரி இவ்வளோ வரும். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சொல்லிக்கிற மாதிரி எனக்கு லவ்வுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ஒரு கோலோடையே இருந்துட்டேன். இப்போது லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க். ஸோ யாரோடையோ கல்யாணம் ஆகிறதுக்கு அவங்க கூட ஆகுனா நல்லா இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒன்று ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் அன்டீசெண்டாக உன்னை பார்த்து உன்கிட்ட கேட்டு அதை பண்ணுறதோட டைரெக்டாக உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு ஃபார்வர்டாக டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க். ஸோ இந்த 2 days உன்னை பற்றி கேதர் பண்ணி உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறதுக்காக எடுத்துக்கிட்ட நாள். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நீ என்கிட்ட இப்போ சொல்ல வேணாம், நீ உங்கள் அம்மா அப்பா கிட்டே டைரெக்டாக சொல்லிக்கலாம். ஓகே, உன்னை ஃபோர்ஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா சொல்லு, பார்த்துக்கலாம். ஓகே, பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிடிக்கலன்னாலும் சொல்லு, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு.
அப்படின்னு நீங்கள் ஆடி போய் பார்க்குறீங்க. வேறு ஏதாவது என்னை பற்றி கேட்கணுமா? நம்மளுக்கு கொடுத்துருக்க டைம் ஆக்சுவலாக 15 minutes. நானே ஒரு 7 minutes எடுத்துக்கிட்டேன். அதான் நீங்கள் அப்படியே அவரே ஆன்னு பார்க்குறீங்க. ஹலோ, கேட்குதா? பதவே யுவர் நேம் இஸ் வயன், isn't it? ஆமாம். லவ் யூ வயன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க வாயை பழந்துக்கிட்டு. நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டையாட்டியிருப்பீங்க. உங்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல. ஆக்சுவலாக நான் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டேன். ஸோ உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அடாப்பாவி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, நானே மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசிஷன்னு உங்கள் அம்மாவிட்ட சொல்லுங்கள். கொடுத்த 15 minutes ஓவர். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் ஆனே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஷாக்குலேருந்து வெளில வரவே இல்லை. இப்போ இவன் என்ன சொன்னான், என்ன நடந்துச்சு, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ரூம்லேயே தான் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே ஒரு 10 minutes கழித்து போயிருந்துருப்பாங்க. எங்கள் அம்மா குடுன்னு வந்துட்டு, என்னடி பேசுனீங்க, அவன் என்னடி சொன்னான், எனக்கு ஓகேவா, பிடிச்சிருக்கா, சொல்லடி, என்ன அடி பேசுனீங்க அப்படி 15 நிமிஷம். நான் பேசவே இல்லைம்மா. அவர் தான்மா பேசினார். சரி, என்ன பேசினார் சொல்லு. 15 நிமிஷத்துக்கு உள்ள கதையை கேட்டேன். என்னத்தை சொல்கிறது நான். அது அம்மா இருமா, கொஞ்சம் ஷாக்கில் இருக்கேன், நான் சொல்கிறேம்மா. அப்படியே நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் வாயை பார்த்துட்ருக்காங்க, எப்போ தான் சொல்லி தொலைவான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி. ஒரு வழியாக நீங்கள் ஓப்பனாக பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க. ஐயோ, இந்த மாதிரி பையெல்லாம் கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். தங்கமான பையன். நோ சொல்ல போறியா இப்படிப்பட்ட பையனுக்கு? சொல்லுடி. கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேம்மா. ஏன் யோசிக்கணும்? அம்மா வயசெல்லாம் இருக்குல்லம்மா, நீ ஒன்றும் ரொம்பலாம் பிகு பண்ணிக்காத. அப்படியெல்லாம் ஒன்றும் வயசு வித்தியாசம்லாம் இல்லை, சரியா? என்னம்மா நீ சொல்கிற? அவரே காலேஜ் 7 வருஷமாக ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேறு. எங்க வயசு வித்தியாசம்னு சொல்கிறியே, அந்த மனுஷனை பார்த்தா அவ்வளோ ஓல்டாவா தெரியுறாரு உனக்கு? கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுற வகையில் இது இல்லை, மனுஷன் முரட்டு ஓல்டு. இப்போ நீ அழகை பார்க்க போறியா இல்லை உன் லைஃப்பை பார்க்க போறியா? அந்த மனுஷன் எவ்வளோ பாசமாக இருக்கார் பாரு உன் மேலே. உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் அவரே சொல்கிறாரு. எல்லாருமே டைரெக்டாக அந்த பொண்ணை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. செட்டில் ஆகிட்டு அப்படியே அந்த பையன் நம்ம ஃபேமிலிக்கிட்ட ஓரியன்டாக வராருப்பார். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி பையன் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. முதல்ல கண்டதை போட்டு யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிற வழியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து உங்களுக்கு டைம் தராங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க, கரெக்டாக இருக்குமா இருக்காதோ, எப்படி அவங்களும் நானும் அப்படியே ஒன்றா நின்று எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுலேயே யோசிச்சுலாம் பார்க்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக நல்ல பேர் தான், ஓகே, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா யோசிச்சியா என்ன முடிவு அப்படிங்கிறாங்க. யோசிச்சிட்டாம்மா. என்னடி முடிவு? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன சொல்கிற, நிஜமாவா? வாக்கு மாற மாட்டிய அப்படிங்கிறீங்க. சரி, நீ மாற மாட்டேன், நான் நம்புகிறேன். அப்பா, நீ சொன்ன வரைக்கும் போண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் பண்ணி அடுத்த செகண்டே எங்கள் பொண்ணுக்கெலாம் பரிபூர்ண சம்மதம், எங்களுக்கு ஓகே, எப்போ கல்யாணம் பண்ணலாம், யார் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபார்வர்டாக என்னென்ன பேசுவாங்களோ அந்த கல்யாண விஷயம்லாம் பேசிகிட்ருக்காங்க. இங்கே உங்களுக்கு நம்ம எப்படி ஓகே சொன்னோம் அப்படிங்கிறதே தெரியலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 week லேட்டர் ஒரு மெசேஜ் வருது. ஸோ நீங்கள் ஹாய், யார் இது? நான் தான் ஜங்குக், உங்கள் ஃபியான்சி.
ஃபியான்சியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க. அந்த மெசேஜில் ஆக்சுவலாக ஹாய் அப்படிங்கிறீங்க. இப்போ தான் எனக்கு உங்கள் நம்பர் கிடச்சிது, சேவ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாரு. ஒய் நாட் ஷோர் அப்படிங்கிறா. அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? என்னன்னு சேவ் பண்ணட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதே சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை, நான் சேவ் பண்ணது சப்போஸ் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா, அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதே மாதிரி சேவ் பண்ணிடுவேன்ல. இல்லை எனக்கு நீங்கள் என்ன சேவ் பண்ணாலும் பரவாயில்ல தான், வயன்னு கூட சேவ் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களோட நேம் சேவ் பண்ணி வச்சுருப்பாரு. என்ன சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அந்த மனுஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருப்பாரு. ஸோ அவர் வந்து என்ன எழுதியிருப்பாருனா வைஃபி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காரு இவங்களை. நீங்கள் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கையாச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த மனுஷன் நீ என்னோடதை என்ன சேவ் பண்ணியிருக்கே அப்படிங்கிறாரு. இப்போ நான் புதுசாக தான் சேவ் பண்ண முடியும், ஏன் போட்டு படுத்துற. நீங்கள் அப்படியே ஜங்குக் ஹபி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை ஃபோட்டோ வேறு எடுக்கிறீங்க. ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருப்பீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி வியர்டாக இல்லை அப்படிங்கிறாரு. அது கொஞ்சம் கொஞ்சம் பழக நான் நேம் மாற்றுறது வழக்கம். ஓ அப்படியா? நான்லாம் அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அதுதான் லைஃப் டைம் ஃபுல்லாக. நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க அவரே. ஓ ஓகே குட் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்குமே சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த இந்த எப்படி சொல்கிறதுனா அந்த காதல் அதெல்லாம் அவங்களுக்குலாம் நத்திங். ஓகே, லைக் சாப்பிட்டியா, வந்தியா, போனியா, என்ன பண்ணுற, காலேஜ் எப்படி போகுது, பிளா பிளா பிளா, இதுதான் பேசுவீங்க, வேறு எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மனுஷன் கரெக்டாக 8 மணிக்கு கால் பண்ணுவார். நைட்டு இருக்குல்ல 8 மணி, ஏன்னா அந்த டைம் தான் அவருக்கு ஃப்ரீ டைம் போல். ஸோ அந்த நேரத்தில் கால் பண்ணிட்டு கரெக்டாக 8:50க்குலாம் உங்கள்கிட்ட ஃபோனை கட் பண்ணிவிடுவார். என்ன ஆனாலும் சரி இவ்வளோதான். ஸோ அப்படியே கட் பண்ணிவிடுவார். தூக்கம் வருது, தூங்குகிற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரா நீ எப்படா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். சில நேரத்துலலாம் 8 மணிக்கெலாம் கால் பண்ணி 8:30 மணி 8:20க்குலாம் வச்சுருவார். பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே இப்படியே தான் போயிட்டுருக்கு. பட் நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா பரவாயில்ல, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே உங்களுக்கு நாள் எல்லாத்தையுமே குறிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்லாம் நடக்குது. என்கேஜ்மெண்ட் வந்து அந்த பொண்ணு வீட்டில் வந்து நடக்குது, அவங்க வீட்டில். இங்கே நல்லா தாம் தூம்னு நல்லா அவர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே அவங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா ப்ரொஃபஸர் அங்கே வேலை பார்க்குற எல்லா இடத்துலையுமே சொல்லியிருந்திருப்பார். நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதான் நீங்கள் வந்து மேஜர் ஆகிட்டிங்களே, ஸோ அதனால் மேரேஜ் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கெலாம். நீங்களுமே ஒரு நல்லா ஃபேமிலிஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு எல்லாருக்குமே ஆக்சுவலாக அவரை பிடிச்சிருக்கு. லைக் ரொம்ப டீசெண்டாக இருக்கார். யாருக்கிட்டேயுமே வதன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. என்னன்னா என்ன நாசுக்காக இருக்கார், அந்த மாதிரி இருக்கார். ஒரு வழியாக உங்களுக்கும் அவருக்கும் இனிதாக என்கேஜ்மெண்ட்டு நடந்திருக்கும். ஸோ என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து உங்களுக்கும் அவருக்கும் கல்யாணம். இங்கே கல்யாண வேலைகள் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஸோ அவர் தான் எடுத்து பண்ணுற மாதிரி போல் ஒழுங்காக உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நீங்களுமே புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வாரம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் அவர்கிட்ட ஒன்று கேட்டுருந்துருப்பீங்க, ஆஃப்டர் மேரேஜ் நான் படிக்க போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னால் உன் படிப்புக்கு எந்த வித குறையுமே வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பாடா பரவாயில்லடா சாமி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த நாள் வந்துடுச்சு. இங்கே என்னென்னா அந்த கல்யாணம் முதல் நாள் நைட்டு இருக்குல்ல, ஸோ அந்த ரிசப்ஷன்ஸ்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க. நல்லா கொஞ்சம் கிராண்டாக தான் நடந்துகிட்ருக்கும். இங்கே நீங்கள் அப்படியே ஜங்குக்காவை தான் பார்க்குறீங்க. இன்னமும் அந்த ஸ்பெக்ஸை லைட்டாக மூக்குக்கிட்ட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க வாங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கார். நீங்களுமே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே டக்குன்னு உங்களை பார்த்துட்டு என்னது ஏதாவது வேணுமா, ஒன்றும் இல்லை
அப்படி சொல்லிட்டு மாட்டேடுறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்சம் அந்த ரிசப்ஷனும் போயிருந்திருக்கும். ஆஃப்டர் தட் ஒரு வழியாக உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜுமே ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே அவரை தாலி கட்டும் போது அவரோட ஃபேஸ் பார்க்குறீங்க. இந்த மனுஷன்தான் அப்போ என்னோடய ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போது அந்த தாலி கட்டுறது, அந்த சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் ஜங்குக்கா அப்படியே உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களுமே ஸ்மைல் பண்ணியிருந்துருப்பீங்க. ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருந்திருக்கும். இப்போது நைட் ஆயிருந்திருக்கும். ஜங்குக்கா அப்படியே பொறுமையாக அந்த ரூமுக்கு வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் அந்த ரூமில் ஆல்ரெடி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெசிடேட்டட் ப்ளஸ் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கா பார்த்து அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. அவரை நர்வஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆக்சுவலாக நர்வஸாக இருக்கார். அந்த ஸ்பெக்ஸ் அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் மூக்கில் இப்படி வச்சு அதை அழுத்தி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டோன்ட் வரி, நீ காலேஜ் படிச்சிட்ருக்க, நம்ம ஃபுல்லாக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் தானாக பார்த்துக்கலாம். ஓகே? அப்பா பரவாயில்லையே, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. அந்த மனுஷனும் அப்படியே பக்கத்தில் போயிட்டு அப்படியே பொறுமையாக அந்த பெட்டில் படுத்து தூங்கிட்டுருவார். வேறு எதுவுமே அவர் பேசவும் மாட்டார். ஸோ நீங்கள் அப்படியே அவர் படுத்துருக்கிறத பார்த்துட்டு, யாரா நீ, எப்பட்றா, யாராவது அந்த மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் அவரை மட்டும் சரி டேங்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போய் படுத்து இருந்திருப்பார். ஒரு 5 minutes ஆயிருந்திருக்கும். அந்த மனுஷன் டக்குன்னு பிறண்டு இந்த சைட் படுத்துருந்துருப்பார். லைட்டு கூட இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை. நீங்கள் அப்படியே உங்கள் காலை மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்த மாதிரியே என்னமோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. புது இடம் ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. தூக்கமும் வரல. அதனால் அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அதை தூங்குகிற ஜங்குக்காவை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தூங்கும் போது ஸ்பெக்ஸை கழட்டி வச்சுருவாங்களே. ஸோ ஸ்பெக்ஸை கழட்டி வச்சுட்டு அதை ஃபேஸ் பார்க்குறீங்க. வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபேஸை நீங்கள் இது வரைக்கும் அவர் ஸ்பெக்ஸ் இல்லாமல் பார்க்கவே இல்லை. என்னது இரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே சாய்ச்சிட்டு அவரோட ஃபுல் ஃபேஸ் அப்படியே பார்க்குறீங்க. லைக் ரொம்ப அழகாக இருக்கார் அவர். உங்களால் அதை நம்பவே முடியல. என்ன இந்த மனுஷன் இவ்வளோ அழகாக இருக்கார்? ஸ்பெக்ஸ் போட்டதில் தான் மூஞ்சி இப்படி இருக்கோ? அதுலேயுமே பார்க்க அழகாக தான் இருந்தார். ஆனால் ரொம்ப அழகாக இருக்காரே. ஃபேனில் தலை லைட்டாக கலைஞ்சு பகுடு இடத்தெல்லாம் வேறு சீவுவார். ஆனால் மனுஷன் இப்போ பக்காவாக இருக்கார். இவரை என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அப்படியே ஷாக்காக இருக்குது. ஜங்குக்கா அது அப்படிங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி அவர் மூஞ்சி அப்படி ஊற்று பார்த்துட்டு இருந்துருப்பீங்களா? அவர் அப்படியே கண்ணை பொறுமையாக அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி வாயை பொழுது வேறு பார்த்துட்ருக்கீங்க. அவரை டக்குன்னு ஏஞ்சிட்டு என்னது, ஏதாவது பிரச்சனை ஏதாவது வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? இல்லை நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவா உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காரு. இல்லை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாண்ணா அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பரவாயில்ல, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டப்புன்னு படுத்து தூங்கி இருந்திருப்பீங்க. அவர் ஒரு நிமிஷம் அமைதியாக இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே லைட் ஆஃப் நோ அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக உங்களுக்குமே சேர்த்து அந்த போர்வையை அப்படியே போற்றி விட்டுட்டு அவரும் அப்படியே உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் ஐயோ பார்க்குறது தான் பார்த்தேன், இப்படி அந்த மனுஷன் எழுந்திரிக்க அளவாக நான் பார்ப்பேன் கருவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லொட்டுன்னு உங்கள் மண்டையே அடிச்சுக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு கால் போடுற பழக்கம் இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர் மேலே காலை போட்டுட்டு அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி படுத்து தூங்குறீங்க. அந்த மனுஷனுக்கு டக்குன்னு முழிப்பே வந்துட்டு, ஏன்னா
இது வரைக்கும் யாரும் அவர் மேலே கால் போட்டது கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மனுஷன்ல. அவருக்கு இது மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எப்படி படுக்கிறாரோ அதே மாதிரி தான் படுத்துருந்துருப்பார். அவருக்கு தூக்கமே வரல நீங்கள் கால் போட்டதால். பொறுமையாக அப்படியே உங்கள் காலை எடுத்து போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி படுக்கிறாரு. இப்போது நீங்கள் திருப்பியும் முன்னாடி போயிட்டு அவர் மேலே திருப்பி காலை போடுற மாதிரி, இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே இன்னும் நல்லா ஒதுங்குறாரு. டபக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. என்னவோ கால்லாம் போடுவாளா அண்ணா. ஓகே, அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறாரு. பார்த்தா உங்கள் சைடில் அவ்வளோ பிளேஸ் இருக்குது. அதனால் பிளேஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கிறாரு. லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு எங்கே படுத்திருந்தாரோ அந்த இடத்துல படுத்திருக்க மாதிரியும், அவர் உங்கள் பிளேஸ்க்கு படுத்திருக்க மாதிரியும் இருக்கும். அவர் இப்போது கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. ஸோ ஒரு ½ அன் ஹவர் கழிச்சா அந்த மனுஷனுக்கு தூக்கம் வந்திருக்கும். நீங்களுமே அப்படியே அந்த இடத்துலையே அமைதியாக படுத்து இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ மார்னிங் நீங்கள் தான் முதல்ல எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. சைடில் ஜங்குகா இருப்பாருன்னு பார்த்தீங்க. பார்த்தா காணும், பெட்டே முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷங்க அமைதியாக அப்படியே எப்படி சொன்னால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே நார்மலாக படுத்திருக்காரு. அவரோட 2 கையுமே அவருக்கு நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்காரு. என்னடா அது இப்படி படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு அசைவில்லை, எதுவும் இல்லை, நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படி நான் இங்கே அவர் எப்படி அங்கே போனார், எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு 2 months கழிச்சு அந்த மனுஷன் எழுந்திரிச்சிருப்பார். நீங்கள் அப்படியே நான் எப்படி உங்கள் பிளேஸில், அதுவா உனக்கு கால் போடுற பழக்கம் இருக்கா என்ன? ஆமாம், நீ கால் போட்டுகிட்டே வந்தடா, எனக்கு தூக்கம் வரல அவ்வளவா, அதான் சரின்னு சொல்லிவிட்டு நான் தள்ளி படுத்தேன். இருந்தாலும் நீ அப்படியே வந்துட்டு இருந்தியா, ஒரு கட்டத்தில் நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஐயோ. அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா உன் இடத்துல பிளேஸில் இடம் இருந்துச்சு. அப்படியே தூங்கிட்டேன். பரவாயில்ல, நீ அதுக்கப்புறம் என் மேலே காலை போடல, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான். சாரி, நான் நான் இனிமேல் நடுவில் தலைக்காணி போட்டுக்கிறேன். இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் இனிமேல் இங்கே படுத்துக்கிறேன், நீ இனிமேல் அங்கேயே படுத்துக்கோ. ஓகே ஓகே. இப்போது நான் காலேஜ் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. நீ குளிக்கணுமா இல்லை நான் குளிக்கவா? நீங்களே குளிச்சுட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷுர்? யா, ஐம் டேம் ஷுர். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு போய் குளிக்க போகிறாரு. இங்கே உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த யோகா அதெல்லாம் பண்ணணும்னு இருக்குது. உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிறப்ப டைப் போல் நீங்கள். அதனால் காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் அப்படியே பால்கனிக்கு போயிட்டு அவர் குளிச்சுட்டு வர நேரத்தில் அவருக்கு தெரியாமல் நம்ம கடன்னு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் அந்த யோகா அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் யோகா பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த மனுஷன் வந்திருப்பார். டக்குன்னு நீங்கள் ஒன்றுமே இல்லாத மாதிரி சும்மா ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் பண்ணியிருப்பீங்களா? அவர் என்ன பண்ணுற, இல்லை சும்மா முதுவலிச்சது அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சமாளிச்சுருந்துருப்பீங்க. சரி போய் குளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போய் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுக்குள்ளே அந்த மனுஷன் அவரோட ஷெட்யூலுக்கு இது மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே வியர் பண்ணுறாரு. உங்களுக்கு அதெல்லாம் வியர்டாக இருக்குது. லைக் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இப்போது குளிச்சு முடிச்சுட்டு வரீங்க, பெட் அப்படி டிப் டாப்பாக இருக்குது. அந்த மனுஷன் அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு ஒரு நல்ல விதமாக இருக்குது. ஒரு ஷூஸ்லாம் எந்த இடத்துல இருக்கணுமோ பர்ஃபெக்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்கு. இப்போது நீங்கள் அப்படியே உங்கள் பேகை பார்க்குறீங்க. எனக்கும் செல்ஃப் வேணும், ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். நான் பக்கத்தில் ஃபுல்லாக எம்டி செல்ஃப் தான், வேணா நீ அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. அதை ஓப்பன் பார்க்குறீங்க, பார்த்தா அதில் எம்டியாக தான் இருக்குது. ஓகே ஃபைன், அந்த மனுஷன் நம்ம வரோங்கிறதுக்காக முன்னாடியே எல்லாத்தையும் எம்டி பண்ணி வச்சுருக்காரு போல். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக் இப்படியே கிளம்பிட்டாரு. அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. உன்னை காலேஜுக்கு அனுப்பணுமா என்ன? இல்லை, அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க,
நாளைக்கு காலேஜ் என்ன போக சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே சரி ஓகே, நான் போய்ட்டு வரேன் பாய். அப்போது பாய். அவர் பேக் எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோர்ஹெட்டில் மட்டும் ஒரு முத்தம், அவ்வளோதான். நீங்கள் ஆனும் ஷாக் ஆகிட்டீங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த மனுஷன் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு பண்ணது. நீங்கள் ஆனை பார்த்துட்ருக்கீங்க. பாய் அப்படிங்கிறாரு. பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. இப்போது அவர் கீழே உட்காந்து அவங்க அம்மா கூட சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க, அவருக்கு எடுத்தலாம் வைக்கிறீங்க. இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனே சாப்பிட்டுட்ருக்காரு. அம்மா பாய்மா. பாய் ஓயன். பாய் அப்படியே நீங்கள் டாட்டா சொல்லிட்டு வரீங்க. வாமா வந்து உட்காரு. சாப்பிட்றியா? இல்லை அத்தை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நான் டீ குடிச்சிக்கிறேன். சரிம்மா, சரி ஓகே. இப்போ உங்கள் அத்தையும் நீங்களும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அத்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கிறது இருக்குது. அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து காலு, எப்போ காலேஜுக்கு வரதா பிளானு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் நாளைக்கு வந்துடுவேன். நாளைக்கே வந்துடுவியா? ஆமாம். ஏன்டி இந்த ஹனிமூன் அதெல்லாம் இல்லையாடி உனக்கு? வரும், ஆனால் இப்போதைக்கு பிளான் பண்ணல. ஏன்னா 40 வயசில் பிளான் பண்ண போகிறீங்களா? ஏய் லூஸு, அப்படிலாம் இல்லை, வைஃப் ஃபோனு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணியிருந்திருப்பீங்க. என்னடி விவரமே தெரியாமல் இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க, கொஞ்ச நேரம் சும்மா சாதாரணமாக தூங்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க, அவரோட செல்ஃபை அதை எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் பாரு எவ்வளோ யூனிக்காக வச்சுருக்கான்னு. அப்படியே எல்லாம் எடுத்த இடத்துல எடுத்த மாதிரி அப்படியே இருக்குல்ல. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே மதியானமும் தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ ஈவினிங் போல் அந்த மனுஷன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வந்ததும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கதை பார்க்குறாரு. ஓ தூங்குவா போல் மதியானம், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே அமைதியாக இருந்துருப்பார். ஸோ இங்கே நீங்கள் அப்படியே ஒரு சத்தம் இருந்திருக்கும். அதனால் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவர் வந்து டக்குனே அவர் ஹெசிடேட் ஆகி அப்படியே உட்காந்து இருந்திருப்பீங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டானா என்ன அப்படின்னு அவர் கேட்க, இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் தூங்குறதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு நான் சொல்கிறாரு. அது என்ன கையில் மேட்டு மாதிரி? வேறு ஒன்றும் இல்லை, இது யோகா மேட். நீ யோகா பண்ணுவது தானே? ஆமாம். இல்லை இன்றைக்கி காலையில் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, அதான் வெறும் தரையில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோகா மேட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கு. மனுஷன் எந்த அளவு நோட் பண்ணுறாரு பாரு. அவர் வந்துட்டாருன்னு அடுத்த செகண்ட் நான் டபக்குன்னு உட்காந்துட்டேன், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துட்டேன். ஆனாலும் அவர் நோட் பண்ணியிருக்கார் பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. சரி நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன். ஓகேங்க. அப்புறம் உங்களை நான் எப்படி கூப்பிட்டோம்? உனக்கு என்ன விருப்பமோ நீ அப்படியே கூப்பிட்டா எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய வயசு வித்தியாசங்கள் இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஓகே. அவர் குளிக்க போகும்போது டக்குன்னு திரும்பிட்டு, அம்மா நாளைக்கு நீ காலேஜ் போவல? போவேன். தென் என்னது சொல்லுங்கள். இல்லை தூங்கிடின்னா கொஞ்சம் பெட் கவர். ஓகே 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 நான் போட்டுறேன். ஓகே நல்லது. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி. நீங்கள் கடைக்கடைன்னு போயிட்டு அப்படியே இந்த பெட் கவர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி அப்படியே போட்டுட்ருக்கீங்க. இங்கே அவர் குளிச்சுட்டு வந்திருப்பார். அப்படியே நீட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அவளுக்கு பில்லோ மாற்றி போட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரைட் சைட் பில்லோ ரைட் சைடில் தான் இருக்கணும், லெஃப்ட் சைட் பில்லோ லெஃப்டில் தான் இருக்கணும். அது கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஓ மை காட், நான் எப்படி சர்வைவ் ஆக போகிறேன்னே தெரிலையே.
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இங்கே கீழே நீங்களும் அவருமே போயிருந்துருப்பீங்க. நீங்கள் எல்லாருக்குமே டீ போட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் இந்த டிகாஷன் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்ஸே வேறு எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. டேய், இப்போ தாண்டா அந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கு, இப்படிலாம் சொன்னோன்னா சத்தியமாக அந்த பொண்ணு ஊட்ட விட்டு ஓட்டி போய்டும்டா, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கை மிரட்ட, என்னம்மா சொல்கிற? ஆமாம், எல்லாம் ஓரளவு தான், நம்ம கஷ்டப்பட்டு பெற்றுட்டோமே, நீ பண்ணுறது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அம்மா அப்பா நாங்கள் வாழ்ந்துருவோம், அவளுக்கு அப்படிங்கிறது கிடையாதுல்ல, பிடிச்சா இருந்துருவா, இல்லைனா டிவோர்ஸ் கொடுத்துருவாடா. என்னம்மா பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்ருக்க? பின்ன நீ உன்னோட இதை என்னது இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும், டீ இந்த அளவு தான் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணு. ஃபேமிலினாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஓடும் தெரியும்ல. ஆசைப்பட்டு தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண. அப்போது அவளுக்கு தெரியுதோ இல்லையோ சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரியாவது இருக்க ட்ரை பண்ணு. அப்படியே உனக்கு ஏற்ற மாதிரி அவளை மாற்றாத, புரியுதா? ஓரளவு தான் மாறுவாங்க. ஒரு கட்டத்தில் என்னடா வாழ்க்கை, நம்ம இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிடக்கூடாது. ஓ, அப்படி வேற இருக்கா? இப்படியெல்லாம் இருக்குதான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதுவும் அந்த பொண்ணு உன்னோட வயசு ரொம்ப கம்மி வேற, இன்னும் அவளுக்கு வாழ்கிற வயசு இருக்குது. அதனால் நாளை பின்ன ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி சின்னதுலேயே சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. புரிஞ்சுதுல்ல? புரிஞ்சுது. இப்போ நான் என்ன, அவள் எப்படி கொடுத்தாலும் குடிக்க ட்ரை பண்ண, அதுதான் நல்லது. எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, 1-2 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு அவள் ஒன்றும் பண்ண முடியாது. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரிம்மா. அம்மா நீ எடுத்துகிட்டு வா, புதுசெல்லாம் இந்த டீயும் போட தேவையில்ல. இல்லை அவரை எடுத்துகிட்டு வா, பரவாயில்ல, எல்லாத்தையும் குடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ பழகலைன்னா பின்ன எப்போ? நீ வா. அது நீ வா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்த டீ அவருக்கு பிடிக்கவே இல்லை, குடிக்கவே இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே குடிச்சிருப்பாரு. ஸோ அந்த நைட்டு அப்படியே 2 பேருமே அமைதியாக தூங்கி இருந்திருப்பீங்க. அவருமே எப்படி சொல்கிறதுனா, லைக் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமைதியாக உட்காந்து படுத்துருந்துருப்பார். இங்கே அவரை ஸ்பெக்ஸை கட்டுறதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபைனலி அந்த மனுஷன் ஸ்பெக்ஸ் கட்டிட்டாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. தூங்கலை, நாளைக்கு காலேஜ் போகிறேன்னு சொன்னால, கொஞ்சம் படிக்கணும். ஓ அப்படியா, சரி ஓகே, பக்கத்தில் கூட ஸ்டடி ரூம் இருக்குது, நீ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, நான் ரொம்ப நேரம்லாம் படிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். அந்த 10 மினிட்ஸும் நீ அங்கே போய் படிக்கலாம். இல்லை நான் தூங்குறேன், அதனால் பார்க்கும்போது உனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான். இல்லை இட்ஸ் ஓகே. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பொறுமையாக தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் தூங்குற அந்த படிக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு அந்த நோட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சைடில் அந்த மனுஷன் படுத்துருக்கிறதா பார்க்குறீங்க. ஸ்பெக்ஸ் இல்லாமல் அந்த மனுஷன் செம்ம அழகாக இருக்கார். அப்படியே நீங்கள் ஆனு வாய் வந்தே பார்த்துட்ருக்கீங்க. அந்த கிளம்ஸியான அந்த ஹேர், ஸ்பெக்ஸ் இல்லாத அந்த கண், இன்னசென்ட்டே இல்லாத அந்த ஃபேஸு, இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் பெருமூச்சு விட்டு சொல்லியிருந்துருப்பீங்க. அவர் இப்போ தானே தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். ஸோ இது பேசினது எல்லாமே அவர் காதிலே விழுந்திருக்கும். வாட், நான் ஸ்பெக்ஸ் இல்லாமல் இருக்கிறது அவளுக்கு பிடிச்சிருக்கா? என் கிளம்ஸியான ஹேர் அவளுக்கு பிடிச்சிருக்கா? என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இப்போ கேட்கலாமா வேணாமா? இல்லை கேட்க வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு த நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த மனுஷன் கிளம்புறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நீங்களுமே கிளம்பி இருந்திருப்பீங்க. அப்படியே அவர் அப்படியே திருக்கு பிருக்குன்னு முழிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, இஸ் தட் ஓகே, நான் உன்னை ட்ராப் பண்ணலாமா, இல்லை நீ பஸ் பிடிச்சி எதோ உனக்கு ஓகேவா இருக்கும்? இல்லை நான் இருந்ததும் உனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே,
உனக்கு என்ன தோணுதோ நீ தாராளமாக அதை பண்ணலாம். இங்கே அதை யாரையும் சொல்ல மாட்டாங்க. என்ன நான் நான் விடவா உன்னை? ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஜில் ஜங் ஜக்கா இருக்குது. அப்படியே அம்மா பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு புன்னகை மன்னனோட போகிறாரு. ஒரு வழியாக வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட ஸ்டாப்பிங்கு அந்த இது பஸ் ஸ்டாப் இருக்கும்ல, அங்கே அவரை இறக்கி விடுறாரு. இங்கே நீங்கள் அப்படியே இறங்கிட்டு தேங்க்ஸுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, பார்த்து பத்திரமா போ. உனக்கு காலேஜ் எப்போ விடுவாங்க? எனக்கு 4:30 சம்திங் விடுவாங்க. 4:30 தான். ஓகே, எனக்கு 4:45க்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். லைக் 4:50 அந்த மாதிரி நான் வர மாதிரி இருக்கும். நீ 20 மினிட்ஸ்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீ பஸ் பிடிச்சி போய்ட்றியா? இல்லை வெயிட் பண்ணுறியா? எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நான் பஸ்ஸில் போய்ட்றேன். ஓகே அப்படிங்கிறாரு. சரி ஓகே பாய்ங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. ஓ ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன். அவளுக்கு நான் முத்தம் கொடுக்கவே மறந்துட்டேன். வீட்டிலே கொடுத்து வந்துருக்கணும்ல. அவர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி, கொஞ்சம் கிட்ட வாயேன். என்னது ஏதோ சீக்ரெட் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் காது கிட்டக்க அப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கொடுக்குறாரு. அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 82 காலேஜஸ். லைக் அந்த ரோட்டில் வந்து கொடுத்தா எத்தனை பேர் பார்த்துருந்துருப்பாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இப்படி கண்ணெல்லாம் இடம் ஓப்பன் ஆகுது. வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சாரி, நான் வீட்டில் கொடுக்கணும். இது இப்போது வந்த பழக்கம் இல்லை, அதனால் கொஞ்சம் மைண்டில் ஏற்ற கொஞ்சம் நேரம் ஆகுது. இனிமேல் நான் வீட்டிலே கொடுத்துட்றேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு அந்த மனுஷன் மட்டும் ஜாலியாக உள்ளே போயிட்டாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதில் வேறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ தான் அந்த பஸ் ஸ்டாப் வந்து இறங்குது. அவளுக்கு அப்படியே பஸ்ஸில் இறங்கி அந்த ஸ்டாப்பில் இறங்கும் போது உங்களோட இந்த சினாரியோவை பார்த்துருப்பாங்க. ஆஹா 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 அப்படிங்கிறாங்க. வாயை மூடுறீங்களாடி? நீங்கள் வாயை மூடினாலே பல சோழி முடிஞ்சிடும். தயவு செஞ்சு அமைதியாக இருங்கடி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி தலையை குனிஞ்சிட்டு பொறுமையாக அப்படி குட்டுன்னு வண்டியே போயிட்டீங்க உங்களோட கிளாஸுக்கு. இங்கே தேயோங்க அவரோட இடத்துக்கு போயிருந்திருப்பார். ஸோ போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த டவுட் இருக்குல்ல, நீ இது நடந்தது நீங்கள் சொன்னது அது ஆனால் கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அவரோட ப்ரொஃபஸரான ஒருத்தவர்கிட்ட போயிட்டு சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் ஜங்குக் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. அவர் அப்படியே பொறுமையாக கையை பிடிச்சிட்டு சார் ஆக்சுவலாக சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம், அவங்க கூட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், இதுவும் இவ்வளோ நடக்கலை. ஓ ஏன்? நான் கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயந்தான், புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான். அதனால் என்ன சார்? அது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நேற்று நான் தூங்க ஸ்டார்ட் பண்ணேன். என் ஒய்ஃப் வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆயிருந்திருக்கும். அவங்க என்னை பார்த்துட்டு லைக் என்னோடய கண்ணாடி இல்லைனாலும் என்னோடய க்ளம்ஸியான இந்த ஹேருமே பார்க்க ஒரு மாதிரி இன்னசென்ட்டே இல்லாத ஃபேஸ் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு அது புரியவே இல்லை. இது புரியலையா? இது நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக இல்லை நான் தூங்கிட்டேன்னு நினச்சி தான் அவங்க கொஞ்சம் தெரியாமல் வாய் தவறி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தூங்கலை, அதனால் எனக்கு கேட்டேன். என் ஒய்ஃப்கிட்டே நான் கேட்டிருக்கலாம். ஆனால்
ஏன்னு தெரியல. சரி நம்ம இங்கே வந்து கேட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் சார். உங்களுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? சார் இது ரொம்ப சிம்பிளான திங் சார். உங்கள் ஒய்ஃப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறீங்க சார்? ஆனால் சார் நிஜமாக தான் உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறது, தென் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோவா அது விருப்பம் இல்லை போல். அப்படின்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. உங்கள் ஒய்ஃப் உங்களை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் உங்களுக்கு லவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் நார்மலாக தானே இருக்கேன். நான் என்ன நார்மலாக ஏதாவது பிஹேவ் பண்ணுறேன்னா என்ன? சார் உங்களை நான் எப்படி புரிய வைக்கிறது? இப்போது நான் வந்து நீங்களும் தானே ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க சார். சார் இருங்க சார், நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரி சொல்லுங்கள். ஸ்பெக்ஸ் போடுறது இட் டசன்ட் மீன். ஆனால் உங்கள் ஒய்ஃப் உங்களை ஸ்பெக்ஸ் இல்லாமல் இந்த வாக்கு எடுத்து இந்த சீவன் இந்த தலை இல்லாமல் நார்மலாக க்ளம்ஸியாக அந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனலில் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க ஆசைப்படுறது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு டைம் தரீங்களா? டைம் தர்றது இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள சொல்லிட்டு அதை செய்ய ட்ரை பண்ணுங்கள். எப்படி லைக் இந்த மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்கங்கும் போது ஒரு நாள் அவங்களுக்காக கண்ணில் லென்ஸ் வச்சுட்டு ஹேரை பகுடு இல்லாமல் நார்மலாக சீவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபேஷனாவா? அது எப்படி சார்? எனக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தானே சார் நான் ட்ரெஸ் பண்ண முடியும். சார் வயசு என்ன சார் பொல்லாத வயசு? இப்போல்லாம் தாத்தாங்கெல்லாம் கூட அப்படி டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட வயசான மாதிரி உங்கள் ஃபேஸ்லேயோ அந்த தோற்றமோ எதுவுமே தெரியல. இன்றைக்கி ஈவினிங் நீங்களும் நானும் வெளில போகலாம். வெளில போயிட்டு உங்களுக்கு நான் ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி தரேன். இல்லை சார், வேணாம், நான் வரல. இன்றைக்கி உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட வராங்களா எப்படி? இன்றைக்கி என் கூட தான் வருவாங்க. நாளைக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்ட். நீங்கள் என்ன பண்ணுங்க, காலேஜ் முடித்த கையோட டைரெக்டாக வீட்டுக்கு போகாமல் உங்கள் ஒய்ஃப் கூட கொஞ்சம் ஷாப்பிங் போய் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள வெளியில் அழைச்சிட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்சதை ஜஸ்ட் ரிவீல் பண்ணுங்கள். வெளியில் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க வரும். அவங்கக்கிட்ட ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிட்டு நீ ஏதாவது ட்ரெஸ் எடுத்து தா, நான் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சார் ஜஸ்ட் கோ, யூ லவ் ஹர், isn't it? Yeah, then go for it. காதல் பண்ணுறவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யணும். சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எப்பயுமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியாதுல்ல. உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருந்தால் அதே போதும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷனோட ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணிட்டு எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் அப்புறம் பார்க்குறேங்களா, பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே இருந்துகிட்ருக்காரு. ஸோ தட் ஈவினிங் இப்போது ஜங்குக்கு அந்த கிளாஸ்லாம் இந்த 4:30 மணி ஆனதும் அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஐயோ ஒய்ஃபுக்கு கிளாஸ் விட்டுருப்பாங்களே, காலேஜ் விட்டுருப்பாங்களே, ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. அந்த 15 ஹார்ஸ் வந்து அந்த 15 மினிட்ஸ் வந்து லைக் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படா அது முடியும், ஐ ஹாவ் டு மீட் மை ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இங்கே டைமை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு வழியாக அந்த டைமும் ஆய்ந்திருக்கும். கடகடன்னு சைன் போட்டுட்டு அவரை எங்கே நிற்பாங்கன்னு தெரியலையே. இப்போது அவர் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. எங்கே வெயிட் பண்ணுறேன்? நான் வெளியில் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வெயிட் பண்ணுறேன். ஓகே நான் வரேன், வா. ஓகே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ அந்த மனுஷன் டைரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் டாட்டா சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. அவரை வயன் ஒத்த காலை போட்டு உட்காரலாம்ல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த லேடிஸ்லாம் உட்காருவாங்களா சாரீ வியர் பண்ணியிருந்தா
அந்த மாதிரி உட்காந்துருந்துருப்பீங்க. அதனால் அவரை ஒத்த கால் போட்டு உட்கார சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு அப்படியே டபக்குன்னு நீங்கள் அந்த மாதிரி உட்காருங்க. ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிக்னல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டு எப்படியோ பொறுமையாக போகிறீங்க. இப்போது வண்டியும் போயிருந்துருக்கும். இப்போது வீட்டுக்கு போகாமல் அந்த மனுஷன் வந்து நேராக வண்டியை விட்டுருப்பாரு. நீங்கள் ஏங்க நம்ம வேறு எங்கேயாவது போகிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நேராக வந்து அந்த ஷாப்பிங் அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் அழைச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு இது வித்தியாசமாக இருக்குது, இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஷாப்பிங் போக போகிறோமா? அத்தை கிட்ட சொல்லலை, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இறங்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். உனக்கு என்ன தோணுதோ வாங்கு, ஓகே, நோ வரி. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. இல்லை எனக்கு ஏதும் ஆசை இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த லவ்வர்ஸ்லாம் அப்படியே கையை பிடிச்சிப்பாங்களா, ஹோல்ட் பண்ணிப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. உங்கள் ஹேண்டுமே நீங்கள் அப்படியே அவரோட ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு 4-5 ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. உங்களுக்கு அதில் சரியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைன்னு சொல்லிக்கலாம். இல்லை எனக்கு அவ்வளோவா எதுவும் பிடிக்கல, சரிவா வேறு ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வேறு ஷாப் கழிச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு அதில் 2 ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, பட் அது எல்லாமே கொஞ்சம் 2000 மேலே இருக்குது. நீங்கள் ப்ரைஸ் டேக் பார்த்துட்டு இல்லைங்க வேண்டாமே அப்படிங்கிறீங்க. உனக்கு இது 2 பிடிச்சிருக்குல்ல, உன் கண்ணிலே தெரிஞ்சுது, இது 2த்தையுமே பேக் பண்ணுங்க. இல்லைங்க, பேக் பண்ணுங்க, ஓகே. மென்ஸ் வியர் எங்கே இருக்குது? 2nd ஃப்ளோர் சார். ஓகே, லிஃப்ட்டில் போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்குமா? ஏன் நான் வாங்கக்கூடாதா அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போது மென்ஸ் அந்த இதுக்கு போயிட்டு எனக்கு நீ ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டா. என்ன சொல்கிறீங்க? நானா? ஆமாம் நீ தான். எனக்கு நீ எல்லாம் ட்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி தரமாட்டியா? இல்லை உங்களுக்கு அது பிடிக்குமா? நீ வாங்கி தந்தா நான் எதாக இருந்தாலும் போட்டுக்க தயாராக இருக்கேன், நீ வாங்கித்தா. சரி அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ் ஷோரூமுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்மள்கிட்ட கேட்டு அந்த மனுஷன் ஒன்றுத்த போட பாருங்கும் போது நம்ம பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி தரணும்னு சொல்லிவிட்டு அதை வச்சு பார்த்துட்டு அவரோட ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் அப்படியே வச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக லைட்டாக ஒரு பேட்டர்ன் ட்ரெஸ் ஒயிட் வித் பிளாக் அந்த மாதிரி ஒரு காம்போவில் ஒரு டிஷர்ட் இல்லை ஷர்ட் தான். ஸோ அதை பார்த்ததும் அவர் போட்டால் கொஞ்சம் நல்லா லுக்காக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. அவர் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப சாலிடான கலர்ஸ் தான். ஸோ மல்டி கலர்ஸ் கூட அவர் போட மாட்டார். இன்ஃபேக்ட் அந்த கட்டம் போட்ட சட்டை கூட அவர் போட மாட்டார். ஸோ சாலிட் கலர்ஸ் போட்ட மனுஷனுக்கு நீங்கள் பேட்டர்ன் ட்ரெஸ் போட்டால் அவருக்கு ஒரு மாதிரி இதுவா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், ஏன் இது உங்களுக்கு செட் ஆகாதா? உங்களுக்கு இது ஓகே இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அந்த மனுஷன் அதுவா இல்லை போடலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கா சொல்லி இருந்திருப்பாரு. நீங்கள் ட்ரையல் வேணால் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா ட்ரையல் பார்க்க போகிறாரு. ஸோ இங்கே நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த மனுஷன் வந்திருப்பார். பார்க்கவே அழகாக இருக்கார். ஆனால் ஃபேஸை தாண்டி அவரோட உடம்பு பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, எனக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறாரு. சரி ஓகே, அப்போ இதை வாங்கிக்கலாம். இன்னும் ஒன்று ட்ரெஸ் வாங்கிக்கிறீங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் அவருக்கு இன்னொன்று ட்ரெஸ்ஸுமே பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ 2த்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போ அவர் ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்லங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு குட்டியாக கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு தென் அவங்க அம்மா இருக்காங்கள, ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வரீங்க.
வர்றதுக்கு ஒரு 6 மணி அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். இங்கே அவங்க அம்மா, என்னடா எப்பயுமே 5:15க்குலாம் வந்து வீட்டில் வந்து நிற்ப, 6 மணி ஒய்ஃபோட வெளில போனியா, பரவாயில்லையே, இந்த மூலையிலையும் இந்த மாதிரி ஞான உதயம்லாம் பிறந்திருக்கே அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. அம்மா இந்தாம்மா, வெளில போனோன்னா எனக்கு சேர்த்து ஸ்நாக்ஸுமே வாங்கியிருந்துருக்கோம், இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறாரு. ஐ தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் அவரோட ரூமுக்கு போயிட்டு அந்த அந்த இது நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்காரு. இங்கே உட்காந்துட்டு அந்த ட்ரெஸ் அவர் எப்போ போடுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகிருக்கும். அந்த மனுஷன் வந்து லைக் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து வீட்டில் வாங்கி கொடுக்கறது, செஞ்சு கொடுக்கறது. அந்த மனுஷன் லைட்டாக சமைப்பார் போல். ஸோ செய்யலாம் செய்வார். எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ நிறைகள் நிறையா இருக்குது, குறைகள் 1 2 தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, நம்ம டாலரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகள் வேறு ஒன்றும் இல்லை, அவரோட பர்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ பெட்டுனால் இப்படி தான் இருக்கும், அவரோட ஷர்ட்ஸ்னால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அது. நம்ம அவரோட சைடில் நம்ம போய் பார்க்க போகிறது கிடையாதுல்ல, அதனால் அது உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இல்லை. ஸோ இப்போது வந்து ஒரு நியர்பை ஒரு 4 days ஆகியிருக்கும். ஓகே, இப்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஏதோ அவரோட ஃப்ரெண்டு அவர் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாருல, ஸோ அதில் வந்து இன்னொருத்தரோட ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம். அவர் வந்து உங்களை சொல்கிறாரு, இது மாதிரி நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அவருமே ப்ரொஃபஸர் தான், ஸோ நீயுமே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு நீங்களுமே சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இன்றைக்கி அவள் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்லாம் போட்டு ஓகே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காரு. இங்கே அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்லாம் உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் வந்து ஆமாம் கல்யாணமும் இல்லை, நம்ம ரிசப்ஷனும் போகிறோம் கல்யாணமும் போகிறோம், இன்றைக்கி நைட்டு ரிசப்ஷன், நாளைக்கு காலையில் கல்யாணம், ஓகே சரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறாரே, ஐயோ சரி வீட்டில் தான் இருக்குது, ஏங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னம்மா, வீட்டில் ட்ரெஸ் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வரலாம்மா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கூட வந்திருப்பார். உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் அவ்வளோ பேசுகிறாரு. உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்கள் ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக ரொம்ப ஜோவியலாக மிங்கிள் ஆகிற ஒரு மனுஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாக்கிட்ட உங்கள் அதுக்கார் அப்படியே ரசித்து பேசுகிறத அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கும். நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன் மாப்பிள்ள, அடிக்கடி வந்துட்டு போங்க மாப்பிள்ள. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ உங்களை அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே டைரெக்டாக வீட்டுக்கு போகிறாரு. இங்கே நீங்கள் அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கீங்க. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு வெஸ்டர்ன் சாரீ மாதிரி கொஞ்சம் ஜிகி அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு புடவை தான் நீங்கள் கட்டிகிட்ருக்கீங்க. இங்கே அந்த மனுஷன் நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அப்படி இப்போ நீங்கள் பார்க்கல, ஏன்னா புடவை கட்டுறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்களே, அந்த மாதிரி அவர் லென்ஸ் வந்து அவரோட அந்த ஐ பவருக்கு வாங்கியிருப்பார் போல். பட் அவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இப்போ தான் அந்த லென்ஸ் போடுறாரு. போட்டுட்டு அந்த ஹேரெல்லாம் நிறையா யூடியூப்பில் பார்த்து வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்துருக்காரு, உங்களுக்கே தெரியாமல். அவருக்கு இந்த இதில் பண்ணால் ஓகே இந்த ட்ரெஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேரை வந்து லைட்டாக க்ளம்ஸியாக ஆனால் பார்க்க ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல். அதை அப்படியே போட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி வயன் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தற்செயலாக அந்த கீழே உள்ள அந்த ஹிப்புக்குள்ளே ப்ளீட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டே அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே அந்த ஷைனிங்காக இருக்கிறது, அந்த சாரீ டப்பன்னு அப்படியே நழுவி அந்த ப்ளீட் அப்படியே விழுந்திருக்கும் ஃபுல்லாக. அவர் என்ன அப்படிங்கிறாரு. அப்படியே நீங்கள் அவர் என்னன்னு கேட்டது கூட உங்களுக்கு தெரியவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. நீங்கள் அப்படியே அதை டபக்குன்னு எடுத்து இடுப்பில் சொருவிட்டு கடன்னு அப்படியே நடந்து வந்துட்டு சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்து லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. வா
என் ஹார்ட்லையே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளைஸில் அப்படியே பறக்குது. தக்க 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 தக்கன்னு செம்மையாக இருக்காங்க என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் கேன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீ வந்து இப்போது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அவர் அப்படியே டக்குன்னு உங்கள் இடுப்புக்கிட்ட பார்த்துட்டு இப்படி தான் ப்ளீட்ஸை சொருவாங்களா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஒரு ஹேண்டால் அப்படியே டக்குன்னு புல் பண்ணுறாரு. என்னங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட். அவர் அப்படியே ஹேண்டில் அப்படியே ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுக்கிறாரு. ஸோ ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அழகாக அதை சுற்றி அப்படியே சொருகிறாரு. அப்படியே உங்களுக்கு டபக்குன்னு அவரோட ஹேண்டை அப்படியே பிடிச்சிட்டிங்க. அதாவது ஆர்ம்ஸ் கிட்ட இருக்குள்ள அந்த ஹேண்ட் அப்படியே பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. என்னாச்சு? இடுப்பில் கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், உன் இடுப்பில் என் கை. ஏன்? சாரி, வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு. டக்குன்னு நீங்கள் அப்படியே வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்கிறீங்க. அவருக்கு அப்படியே உங்கள் இடுப்பில் உள்ள அந்த கர்வ்ஸில் அப்படியே கை வச்சுருக்காரு. இந்த சாரியில் நீ ரொம்ப பார்க்க அழகாக கார்ஜியஸாக இருக்க. எப்படி இந்த மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு அப்படியே ஷிவரிங்காக ஆகுது. டப்பு 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 டப்புன்னு உங்கள் மனசு அப்படியே அடிச்சுக்குது. நிஜமாவா? இந்த சாரியில் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கேன். நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. வேறு ஒரு ஜங்குக் மாதிரி இருக்கு, வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. உங்களோட சீக்ஸில் அப்படியே பிங்க் ஆகிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மயன் அப்படிங்கிறாரு. எனக்கு உனக்கு இப்போது முத்தம் கொடுக்கணும் போல் தோணுது. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும். பட் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அவர் சொல்லும் போது நீங்கள் அப்படியே டப்புன்னு ஏக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு உங்களையே. நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்களே. எனக்குமே அந்த மாதிரி தோணிட்டு தான் இருந்துச்சு. எங்கே நான் கொடுத்தா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களோன்னு நினச்சி தான் வாய மூடிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னதும் எதுக்கு ஹெசிடேட் ஆகணும்னு நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் உங்கள் இடுப்பில் கையை வச்சுருக்கிறதாலேயோ என்னமோ உங்களுக்கு அப்படியே இடுப்புலலாம் அப்படியே புல் அரிச்சு போய் அப்படியே கை காலெல்லாம் நட்டுட்டு நிற்கிது அங்கங்க. ரிசப்ஷனுக்கு டைம் ஆகுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா பொறுமையாக அப்படியே உங்கள் இடுப்பை விடுவார். நீங்களுமே அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே இறங்கிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இப்போது அம்மா பாய்மா. பாய்டா. பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து போய்ட்டு வாமா. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் வண்டியில் ஏறிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. காருமே அவர் வச்சுருக்காரு. இப்போ காரில் தான் ஆக்சுவலாக நீங்கள் போகிறீங்க. அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் அவரை ரசிக்காததே கிடையாது. லைக் டாப் டு பாட்டம் இப்படி ஸ்கேன் பண்ணி அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவரை கியர் போடுற ஸ்டைல், அவர் வேறு 2 பட்டன்ஸ் வேறு லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அது லைட்டாக உங்களுக்கு ஒரு மாதிரி பொசஸ் ஆகுது. லைக் கொஞ்சம் லைட்டாக ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கிறதாலையோ உங்களுக்கு வந்து யாராவது பார்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இருந்தாலும் வண்டியை விட்டு இறங்கினதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கண்ணில் அப்படியே ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஹேரை ஆடுறது, அவர் அப்படியே லைட்டாக கூதுறது, தலையை கூதுறது, அவரை ரசித்து அப்படியே பார்க்குறது அவர் நல்லாவே நோட் பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. வண்டி மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் இடம் வந்துடுச்சு அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இறங்கும்போது என்னங்க அப்படிங்கிறீங்க. என்னது? பட்டன் நீங்கள் போட மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி 4 பட்டன் போட்டிங்க, ஒரு பட்டன் போடலை, போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை போடணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வரீங்க.
அவர் லைட்டாக சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் போட்டுட்டு வந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து அந்த கடைசியில் 2 ரோவுக்கு முன்னாடி அவரோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. 1-2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 1-2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவங்க வைஃப்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களுமே உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கூல் சூப்பர், காலேஜில் எப்படி போகுது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்காவும் உங்கள் லைக் எப்படி சொல்கிறோம், உங்கள் தொடையில் வந்து அவரோட கை இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரு வழியாக ரிசப்ஷன்லாம் போயிட்டு அவர் ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு போல். ஸோ எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9:30 மணி போல் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த மனுஷன் அப்படியே கழுத்தெல்லாம் வலிக்குது பா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு வந்து ஜங்குக்காவை கண் வச்சுருப்பாங்க லைக். அப்புறம் வந்து எப்போவுமே இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும். இந்த ஸ்பெக்ஸ் இல்லை, அந்த ஹேர் முன்னாடி மாதிரி இல்லை, அந்த ட்ரெஸ் கோட் அவரோடதே இல்லை. எல்லோரும் நீ மாறிட்ட, உன் பொண்டாட்டி உன்னை மாற்றிட்ட, அழகாக இருக்க, வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இருந்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு அப்படியே கர்வமாக இருக்குது, ஐ நம்ம மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இவர் வந்த நேரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு. என்னடா அது கரண்ட்டு போயிடுச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி வெயிட் பண்ண, நான் கேண்டில் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் நவராத இடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த பெட்டுக்கிட்ட போய் உட்காந்துருந்துருப்பீங்க. ஸோ இங்கே ஜங்குக்கா என்ன பண்ணியிருந்திருப்பாருனா அப்படியே கேண்டில்ஸ்லாம் ஏற்றிட்டு அவரை நீ எங்கேயும் நவராத இங்கே நில்லுன்னு தானே சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் பெட்டுக்கு போனதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியாது. அவர் வந்து குத்து மதிப்பு அப்படியே நடந்து அப்படியே போயிட்டுருக்கும் போது காலு தடிக்க அப்படியே புத்துன்னு அப்படியே பெட்டில் விழுந்துருவார். ஸோ அப்படியே உங்கள் மேலே விழுந்ததும் டக்குன்னு அந்த மனுஷன் எழுந்துச்சுவார். சாரி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், தெரியாமல் தானே விழுந்தீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி இரு, அங்கேயும் கேண்டில்ஸ் ஏற்றணும், நான் ஏற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றிட்டு அப்படியே வராரு. அப்படியே அந்த கேண்டில் கிட்ட ஏற்றிட்டு செம்ம ஸ்வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தலையை கோதுறாரு பாருங்கள். லைக் ஹீஸ் அவர் வந்து எப்படி பார்க்கணும், பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா லைக் ஹாட் அண்ட் டெம்ட் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. எங்க எப்படிடா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு இதா அப்படின்ற மாதிரி உங்களால் அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா உங்கள் மனசு அப்படி ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த அந்த வேர்வையால் அந்த தலையில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 ஹேர்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி அவரோட ஃபேஸில் வந்து அப்படியே படுற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே ஒதுக்கி விட்டுறாரு. பார்க்க ஹீரோ மாதிரி இருக்காருங்க ஜங்குகா. எங்கே நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நீ தூங்கு, நான் கொஞ்சம் தூங்குறதுக்கு ஒரு டிலே ஆகும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிக்கிட்ட போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருப்பீங்களா? அவரை டக்குன்னு திரும்புறாரு. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லையே, சும்மா தான் பார்த்தேன், ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்கக்கூடாது, நீ பார்த்தனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சரியா? ஏன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே அவரை பார்த்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக உங்கள் கிட்டக்க நடந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்படியே லைட்டாக பொறுமையாக பின்னாடி போகிற மாதிரி. இப்போது வேர்வையாக இருக்கிறதால அவர் ஏறக்குறைய ஒரு 2-3 பட்டன்ஸ் கிட்ட அவர் தந்திருப்பார். எப்படி சொல்கிறதுனா லைக் கடைசி 2 பட்டன்ஸில் மட்டும்தான் அவரோட ஷர்ட்டே நின்றுட்டுருக்கு. இங்கே நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. என்ன நினச்சிங்களோ தெரில, அந்த மனுஷன் டக்குன்னு குனியும் போது அப்படியே அவரோட ஷர்ட்டு அந்த காலர் இருக்கும்ல, அதை நான் எல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அவரே வச்சுக்கன்னு வாங்காமல் அப்படியே அவரோட கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. அவரை டக்குன்னு அங்கே கெண்டைக்காதை பிடிச்சிட்டு அப்படியே அவர்கிட்டக்க இழுக்கிறாரு. என்ன அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்கிறாரு. தெரியல நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னு, ஆனால் என்னால் அப்படி பார்க்காம இருக்க முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அவரோட காலில் ஒரு கை இருக்கும், இன்னொன்று ஒரு கை அப்படியே உங்களோட இடுப்போட அந்த வளைவில் அப்படியே கையை வச்சுருப்பாரு. நீங்கள் ஆனால் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இடுப்பில் லைட்டாக கையை கீழே குனிஞ்சு இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்குற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு உங்களுக்கு மொத்தம் கொடுத்துருப்பாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது கொடுக்குறாரு, நீங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது.
அப்படியே பொறுமையாக அந்த மனுஷன் அங்கே மேலே அப்படியே படுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அங்கங்கன்னு முத்தம் தந்துட்டுருக்காரு. ஸோ நீங்களுமே அவருக்கு அங்கங்கே ஷர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவருக்குமே நீங்கள் முத்தம் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது அவர் குனிஞ்சிட்டு தானே உங்களுக்கு முத்தம்லாம் தராரு. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட ஃபேஸில் அந்த முடி விழும், அதை அப்படியே நீங்கள் அப்படியே பின்னாடி மாறி அந்த ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணுறீங்க. வாவ், ஹிஸ் லுக் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஹா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் அவர் பிஹேவ் பண்ணவே மாட்டார். லைக் இந்த மாதிரி இந்த சைட் ஆஃப் ஜங்குக் அவங்க குடும்பத்தில் யாருமே பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அவருக்கே அதுமாரி தெரியாது. நீங்கள் அவங்க மாற்றிருக்கலாம்னு கூட சொல்லலாம். வயன், I love you. I love you too. I love you too so much, Jungkook. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அடுத்த செகண்ட் உங்களோட தாவணி இருக்குல்ல அதை டக்குன்னு ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்களோட ஜாக்கெட் தான் பார்க்குறாரு. லைக் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக்கெட்டை தாண்டி உங்களுக்கு லைட்டாக அந்த க்ளீவேஜ் தெரியும் போல். ஸோ அதை பார்த்துட்டு லைக் செடியூசிங்காக பார்க்குறாரு. அவரை பார்க்குறதாலே நீங்கள் கையை வச்சு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா? கையை அப்படியே பேக்கில் வச்சுட்டு அந்த மனுஷன் ஃபுல்லாக லே டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு ஹுக்ஸாக பொறுமையாக கட்டிட்டு தென் அங்கங்கே கிஸ் பண்ணி ஃபைனலி உங்களுக்கும் அவருக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிருந்திருக்கும். நீங்கள் நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன், ஆனால் நம்ம இங்கே லைஃப் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் நாளைக்கு பண்ண போகிறத நம்ம இன்றைக்கி இப்போ தான் பண்ணுறோம். நம்மளாம் இதை முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது. என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றுத்துக்கும் நேரங்காலம் இருக்குல்ல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு ஃபைனலி அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துருந்துருப்பார். நீங்களுமே அவர் நல்லா டைடாக ஹக் பண்ணிட்டு படுத்துருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போ பார்த்தோம் அவரோட உடம்புல அங்கங்கே ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்குமே இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கன்னு வேறு கையை நீட்டி வேறு காமிச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் மரட்டாக சிரிச்சிட்ருக்காரு. சரி கிளம்ப டைம் ஆகுது அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரீ கட்டிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஹெல்ப் பண்ணுறதுலாம் ஒரு சாக்கு, அங்கங்கே டச் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக் ப்ளீஸ் டைம் ஆகுது அப்படிங்கிறீங்க. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடுப்பில் அழகாக ஒரு முத்தம் கொடுக்குறாரு. நீங்கள் பாரு இப்போல்லாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்றீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஜங்குக் அப்படின்னு சொல்லி, என்ன உனக்கு எனக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம் தெரியுமா? எவ்வளோ வயசு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தெரியாதா இருக்குது, நல்லது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ சொல்லு எவ்வளோ வயசு உனக்கு எனக்கு வித்தியாசம்? தெரியல. சரி உன் வயசு சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. நான் கண்டுபிடிச்சி ஒரு நாள் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருந்திருப்பாரு. சரி சரி கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாரு. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு அவரோட செஸ்ட்டை பார்க்குறீங்க. அவர் சொன்னீங்க கொடுக்குறீங்க. நேற்று தான் அங்கே தானே இருந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிங்கிறாரு. வாயை மூடு, வாயை வடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே எக்க வர்றீங்க. இப்போ ஒரு வழியாக அவரும் நீங்களும் மேரேஜ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, யாருக்காவது கண்டுபிடிச்சிவிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக மேரேஜ் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே முடிஞ்சு போயிருந்துருக்கும். உங்கள் அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி, உங்கள் அம்மா மட்டும் தானே, ஸோ அதனால் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மாமியார் மாமனார் வீட்டுக்கு ஜங்குக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாரு. அதாவது பையனோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு 2 days ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களே, ஸோ அதனால் 2 days ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை ஆசையாக அழைச்சிட்டு போகிறாரு. நீங்கள் எப்படி, என்னது எப்படி, நான் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தா நல்லா இருக்குமேனு கொஞ்சம் மிஸ் பண்ணேன் எங்கள் அம்மா அப்பாவை. அது எப்படி நான் மனசில் நினைக்கிறதுலாம் உங்களுக்கு தோணுது? பிகாஸ் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா அது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. நீ எனக்கு பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட், நான் உனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃபா? அதையும் அவ்வளோ யோசிச்சு சொல்கிறேன். ஏன்னா நீ என்னோடதில் பர்ஃபெக்டாக இருக்கியா அப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் யோசித்தேன். ஆமாம் நீ பர்ஃபெக்டாக தான் இருக்க. எந்த வகையில் நான் பர்ஃபெக்ட்? எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கிற வகையில். நீயும் நானும் வெளில போனால் எங்கள் அம்மாவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வகையில்.
என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிற வகையில் பர்ஃபெக்டான வைஃப். நீயும் எனக்கு பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட். நான் ஆசைப்படுறத கொடுக்குற, நான் ஆசைப்படாததை நினைக்கிறத கொடுக்குற, நான் நினச்சா போதும் அதை வாங்கிட்டு வந்து எனக்கு அந்த முன்னாடி நிற்கிற. லவ் யூ ஸோ மச், லவ் யூ டூ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி மருமவன் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அதான் நான் வந்துட்டேனே, இதுக்கப்புறம் எதுக்கு தேடிக்கிட்டு, அதான் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேனே. ஆஹா அப்படிங்கிறாரு. சரி வா 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 அப்படிங்கிறாரு. ஓகே. இப்போது வீட்டுக்கெலாம் போயிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களோட அதுக்காட்ட அவ்வளோ பேசுகிறாங்க. அவர் வந்து உங்கள் அம்மாவோட மடியில் உட்காந்துட்டே பேசுகிறாரு. எனக்கு அப்படியே காண்டாகுது. அம்மா என்னம்மா நீங்கள் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி என் புள்ள மாதிரிடி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் இந்த தொடையில் படுத்துக்கோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தொடையில், அவர் அந்த தொடையிலன்னு படுத்து இருந்திருப்பீங்க. இவர் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே தூங்கி இருந்திருப்பார். உங்கள் அம்மாவுக்கு இங்கே வேறு சுச்சு வர ஆரம்பிச்சிட்டு, ஏ வயனு ஏமா மாப்பிள்ளை தூங்கிட்டாரு, எனக்கு வர அர்ஜென்ட்டாக சுசு வருதுடி, சரி போமா தலைக்காணி வச்சுட்டு எழுந்திரிச்சிட போகிறாரு, இப்போ நான் என்ன பண்ணட்டும், நீ வந்து உன் தொடைய கூட்டுடி, நான் போகிறேன் சீக்கிரம்டி அப்படிங்கிறாங்க. சரி நீ போ. பொறுமையாக அப்படியே தூக்கிட்டு உங்கள் அம்மா குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் தொடையோடு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. இப்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அந்த சைடில் திரும்பிட்டு, அதாவது இப்போது அவரோட ஃபேஸ் வந்து உங்கள் இடுப்பை பார்க்குற மாதிரி, ஓகே, அப்படியே அந்த சைடு ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க இடுப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தூங்குறாரு. நீங்கள் அப்படியே எங்கள் அம்மா நினச்சிட்டு தான் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரே குறுக்குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவரே இடுப்பு கையை பிடிச்சிட்ருக்கிறதோ என்னமோ எந்த சைடுனா, லைக் உங்களுக்கு வந்து சாரீ போட்டிருந்திங்கன்னா ஒரு ஹிப்பு ஒரு சைடில் ரிவீல் ஆகும்ல, ஸோ அந்த சைடில் பிடிச்சிட்ருக்காரு. அவர் வேறு லைட்டாக இப்படி வருடுறாரு, வேறு கை வச்சுட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு கூசுது, என்ன பண்ணுறாங்க, எங்கள் அம்மா நினச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கானா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காண்டாகுது. அப்படியே அவரோட கை பொறுமையாக டுக்குன்னு முன்னாடி வந்துட்டு அந்த பெல்லி பட்டன் இருக்குல்ல, அதில் வச்சு அப்படியே கையை வச்சு அப்படியே ஒரு ஃபிங்கரை மட்டும் விட்டுட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்காரு. நீங்கள் ஜாங்கக் அப்படிங்கிறீங்க. அவர் தூங்குற மாதிரி தான் வந்துட்டுருக்காரு, தூங்கிட்டு தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் என்ன எப்படியெல்லாம் பண்ணுறான், எங்கள் அம்மா நினச்சிட்டு தான் பண்ணுறானா என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற தருணத்தில் டக்குன்னு அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே உங்களோட ரைட் செஸ்ட்டில் அப்படியே அவனு வந்து கடிச்சிருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு கீழே பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா வர மாதிரி இருக்குது, அப்படியே வாய் மூடிட்டீங்க. அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அமைதியாக படுத்துட்டாரு. சரி நீங்கள் போ, நான் பார்த்துக்குறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நவுந்திருப்பீங்க. இப்போ அமைதியாக கை காலெலாம் அப்படியே அமைதியாக வச்சுட்டு பேசாமல் படுத்துருக்காரு. இப்போது ஆஃப்டர் தட் இப்போ ஈவினிங் போல் ஆயிருந்திருக்கும். இப்போ அவர் எழுந்திரிச்சிருப்பார். நீங்கள் ரூமுக்கு அவரை தரத்துன்னு இழுத்துட்டு வந்து, அது என்னென்ன பண்ணேன், அது யாரும் நினச்சி பண்ணேன்னு தெரியுமா, எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத என் பொண்டாட்டி எதுன்னு, நீ அமைதியாக தானே கை வச்சுட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு சின்ன விரலாவது உங்கள் அம்மா மேலே பட்டிருக்குமா, நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எனக்கு நல்லா தெரியும் நீ, அதனால தானே அந்த மாதிரி சந்தோஷம்லாம் பண்ணேன், ஆளை பாரு நான் கூட பயந்துட்டேன், கையை வச்சுட்டு சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அடிக்கிறீங்க, வாயை வச்சுட்டு சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே அடிக்கிறீங்க. நான் எதுக்கு அப்படி சும்மா இருக்கணும், ஏன் பொண்டாட்டி நான் தான் தொடணும், ஆளா பாரு அப்படிங்கிறாரு. நான் தொடவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நீ தான், அது தெரியுமா அப்படிங்கிறாரு. அவனை என்கிட்டே வந்து நெல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. எனக்கு வர இன்னும் வலிக்குது, இப்படியா கடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்புறம் பார்த்து முறைக்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது, டக்குன்னு யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன் டக்குன்னு. பைரவி வா அப்படிங்கிறாரு. வயன் நான் படுத்துக்கிட்டோமா தடையில், போதும் அடிச்சிருவேன், அம்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க, அந்த 2 minutes இந்த வேலை பார்த்துருக்கேன்,
உன்னை நம்பிலாம் நான் தொட கொடுக்க விரும்பலப்பா, ஆளை வீடு சாமி, நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே கதவாக அவங்கள அப்படியே அணைச்சிட்டு, என்ன சொன்னேன்? நான் எதுவும் சொல்லையே, இப்போ தான் சொன்னேன், நான் எதுவும் சொல்லலைப்பா, சொல்லலை, இல்லை. அப்படியே அவரோட கை பொறுமையாக உங்களோட இடுப்புக்கிட்ட வருது. துப்பார், கை வச்சு சும்மா சொல்லிவிட்டேன். நீ எதுவும் பண்ணிட்டு போகிற? சொல்லு, எதுவும் பண்ணிட்டு போகிறேன். அப்புறம் துப்பார், ப்ரொஃபஸராக இருக்கேன்னு பார்க்குறேன், கொஞ்சம் மரியாதை கொடுக்குறதுனால தான், இல்லைன்னா வேறு மாதிரி பேசிடுவேன். நீ பேசு, நான் ப்ரொஃபஸராக என்னை பார்க்கவே இல்லை, உன் புருஷனா பாரு, எனக்கு அது போதும். பார், எனக்கு கேட்டால் அதெல்லாம் வேறு வருது, வயசில் பெரியவராச்சேன்னு பார்க்குறேன். எவ்வளோ வயசு வித்தியாசம்? உனக்கும் எனக்கு 12 வயசு வித்தியாசம். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வையனா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை தூக்கிடுறீங்க. ஐயோ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டேன். வணக்கம் அவ்வளோ வயசு வித்தியாசம் மாதிரிலாம் தெரியல, நீ நானும் பேர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட பொறுமையாக போயிட்டு அப்படியே பைட் பண்ண போகிறாரு. நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் பொறுமையாக அவர் கடிச்சிட்டு விட்டுப்பார். அப்படி அதில் என்ன தாண்டா இருக்குது, அது பசங்களுக்குள்ள ஃபீலிங் டி, அது உனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட 2 சிக்ஸுமே அப்படியே கையில் பிடிச்சிட்டு, ஜங்குக் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவருக்கு முத்தம் கொடுத்துருப்பீங்க மைல்டாக. ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக்கும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. இங்கே ஜங்குக்கா எப்படி பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே ஜங்குக் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அவர் பர்ஃபெக்டாக இருந்தாலும் தான் ஒய்ஃபுக்காக சில விஷயத்தெல்லாம் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். அவளுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார். லைக் அவர் சாலிட் கலர்ஸ் தான் போடுவார். அந்த பொண்ணு ஆசைப்பட்டது அப்படிங்கிறதுக்காக பேட்டர்ன்லாம் போட்டிருப்பார். தென் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிறதோட கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருப்பார். அவரோட கேரக்டருக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருந்திருக்காது. பட் ஸ்டில் ஒய்ஃப்க்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் லவ் பண்ண ஒய்ஃப் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பார். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னரை நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணால் கடைசி வரைக்கும் லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஹாப்பி எண்டிங். அந்நிய பயசரங்கியாமே சோப்பலாக நிக்கோ நிக்கோ நீ